வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அனைத்து உழைக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தூத்துக்குடியில் இருந்துகிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் சிட்டி அடிப்படையில் அப்படின்னா இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு மழை நின்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு பகுதியில் அப்படின்னா மழை நீர் அப்படின்னா தேங்கி தான் கிடக்கு. இதை மாநகராட்சி நிர்வாகமும் மற்ற அதிகாரிகளும் அப்படின்னா இதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இதன் மூலமாக அநேக இடத்துல அப்படின்னா கொசு உற்பத்தியாகி நோய்வாய்ப்படுறதுக்கு மக்கள் அப்படின்னா அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் முழுமையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் காலி இடங்கள் இருக்குது. அந்த காலி ஃப்ளாட்டுகள்லாம் அதிகமான தண்ணி தேங்கி இருக்கிறதுனால அதன் மூலமாக அப்படின்னா பல்வேறு நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதன் அப்படின்னா இறுதியாக இருக்கக்கூடிய அமைதியான ஒரு இடம். இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிறது தூத்துக்குடியோடைய மையவாடின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் அவர்களுக்கான இறுதி இடமா இருக்கு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி வர பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு தனியாக தான் இருக்குது. மக்களை அப்படின்னா ஒரு புதைக்க கூட ஒரு சரியான ஒரு இடம் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ இதை உடனடியாக அப்படின்னா மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்னா கவனம் செலுத்தணும். ஏன்னா யாராவது ஒருத்தர் இறப்புக்கு அப்புறம் அது தோண்டுனாங்க அப்படின்னா அது ஊத்து தான் அடிக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதை மேடாக்கணும். ஊத்து அடிக்காதபடி அப்படின்னா அது சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தேங்கி கிடக்கிற தண்ணியும் 3 வாரத்துக்கு அப்புறமும் இது தேங்கி இப்படி தான் கிடக்கு. அதனால் இதன் மூலமாக மக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உடனடியாக அப்படின்னா மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்னா கவனத்தில் செலுத்தி இதை அப்புறப்படுத்தணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு மின்னல் அம்ஜத், ஏஐசிசி மாவட்ட தலைவராக இருக்கு. இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு 3 வாரம் ஆகுது. இன்னும் இந்த மழை தண்ணி போகலை. இப்போ சுற்றி சுடுகாடு, இந்த சுடுகாடு ஃபுல்லாக தண்ணி கிடக்கு. 3 வாரம் ஆச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கலை. கொசு உற்பத்தி, அது போக வெளியில் இந்த அசுத்தங்கள்லாம் தூக்கி போடுதாங்க. பக்கத்தில் பார்க் இருக்குது, ஆள் நடமாட்டங்கள் இருக்குது. இவங்க எந்த ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கலை. 3 வாரம் ஆயிட்டு. கல்லறை ஃபுல்லாக நிறைஞ்சு ஃபுல்லாக தண்ணி. எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இது கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதை பார்த்து உடனடியாக இது ஆக்ஷன் எடுக்கணும்.